இந்த பரிசுத்த வேதாகமத்துல ஆண்டவர் மரித்து உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறமா அவரை உயிர் உள்ளவராய் சந்தித்தவர்கள் ஒரு கூட்டஜனம் இருக்கிறாங்க. ஆண்டவர் அவரை தன்னை வெளிப்படுத்தினதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர்ல அதான் எழுதி இருக்கிறது. என்ன எழுதி இருக்கிறது? தம்மை உயிர் உள்ளவர்களாய் அவர்களுக்கு காண்பித்து அவர்களை திடப்படுத்தி 40 நாள் அளவும் எல்லாருக்கும் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? தரிசனமாய் இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. அதுல ஒரு சில நபர்களை மாத்திரம் இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம். இன்றைக்கு முதலாவது நம்ம பாடணும்ல, மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ. மரித்தவர்கள் மத்தியில தேவனை தேடி கொண்டு வந்திருந்த ஒரு ஸ்திரீனிடத்துல தான் ஆண்டவர் முதல்ல தன்னை உயிருள்ளவராக வெளிக்காட்டினார். யார் அவங்க? தீர்க்கதரிசிங்களா முன்னாடி உட்கார்ந்துக்கிறீங்க. மகதலேனா மரியாள் இடத்துல ஆண்டவர் 7 ஆவிகளை துரத்தி இருந்தார் என்று வசனம் இருக்கிறது. அந்த 7ன்னு சொன்னா எப்படி சொல்வீங்க? எல்லாருமே என்ன சொல்வோம்? 7ன்னா பரிபூரணம், நிறைவு, முழுமை, ஃபுல்னஸ். ஒரு பிசாசு இருக்கும் பொழுதே அவ்வளவு பாடுகள் இருக்கும் என்றால் இந்த 7 பிசாசுகள் என்றால் என்ன அர்த்தம்னா she was completely possessed. நீ இந்த ஒன்னு பிசாசுன்னு சொல்லும்போது வீட்ல இருக்கிறவங்களுக்கு வேற யாரையோ ஞாபகம் வருதுமா? நீங்க யாருன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஒரு பிசாசு into 7 times 7 மடங்கு அந்த பிள்ளையினுடைய வேதனை. நான் வாசிச்சேன் அந்த ஆர்டிக்கிள்ல. அவளால she'll become helpless. அது கடையாளமா ஜெசிமா இவ ஏன் இப்படி செய்யறான்ட்டு அவ ஆண்டுடைய பாதத்துல பரிமள தைலத்தை உடைச்சு ஊற்றினப்போ இவள் அதிகம் பெற்று கொண்டிருக்கிறாள் அப்படின்னு ஆண்டவரே சொல்றார். ஆமா, இவ அதிகமாய் ஆண்டவரிடத்துல இருந்து நன்மையை பெற்றவள். எஸ், அந்த நன்மையை பெற்றவள் என்ன பண்றான்னா ஆண்டவரை விடுறதுக்கு மனசே இல்லை. சீஷர்கள் எல்லாம் ஓடி போயிட்டாங்கல்ல. அவருடைய சிலுவையில ஒரே ஒரு சீஷன் மாத்திரம்தான் இருந்தார். எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? ஓடிட்டாங்க. ஆனாலும் எல்லாரும் ஓடி போன நிலைமையில கூட அங்க சிலுவையின் அண்டையில நின்றவள் இந்த மகதலேனா மரியாள். என்ன தெரியுமா அர்த்தம்? she never wanted to leave Christ. எப்பவுமே எதுக்குமே அவரை விட்டு கொடுக்க கூடாதுன்ற மன நிலைமையில அவர் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருந்தா. ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும். அது எது வரைக்கும் போச்சு தெரியுமா? ஆண்டவரை எங்க கல்லறையில வச்சாங்கன்றத அவ ஏற்கனவே பார்த்துட்டா. அது அடுத்த லெவல் எங்க தெரியுமா போகுது? திரும்பவும் அவரை நான் போய் பார்க்கணும். 3வது நாள்ல அவருடைய சரீரத்துக்கு பரிமள தைலத்தை போடணும். I have to embalm him. அந்த எண்ணம் அவளுக்குள்ள இருந்துச்சு. எப்படியாவது அவரை நான் பார்க்கணும், எனக்காக யாராவது கல்லறையை திறப்பாங்களான்ற எண்ணம் அவளுக்கு மட்டும் தான் இருந்துச்சு. 12 சீஷர்களுக்கு இல்ல. அவர்கள் பூட்டின வீட்டுக்குள்ளே கலக்கத்தோடு பயத்தோடு திகிலோடு கூட இருக்கிறவர்கள் நேரத்துல இவ மட்டும் புறப்பட்டு போறான். ஆமென், ஆமென். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஊர்ல சொல்ல போனா இப்ப கல்லறை இல்லைன்னா அப்படி சொல்றோம்ல. நம்ம ஊர்லன்னா சுடுகாடு. கரெக்டா? விடிய காத்தால 2 மணி 3 மணிக்கு போவீங்களா ஏஞ்சி? ஐயோ, அவ்வளவுதான். இந்த பிள்ளையினுடைய மன தைரியத்தை பாருங்க. விடியற் காலையில் அதிகாலையில் அதிக இருட்டோட அந்த கல்லறையின் இடத்துல போய் இயேசுவை பார்க்கணும். ஆனா அவகிட்ட இருந்த ஒரு பெரிய ஒரு சின்ன அவநம்பிக்கை என்ன தெரியுமா? அவ போய் தேடினது உயிருள்ள இயேசுவை இல்ல, மரித்த இயேசுவை போய் தேடினா. எஸ், அதனாலதான் வசனம் சொல்லுகிறது. நீங்க ஒவ்வொரு சுவிசேஷத்திலையும் அது அவளை குறித்து வாசிக்கும் பொழுது அந்த தேவதூதன் சொல்றாரு, மரித்தவர் இடத்துல உயிருள்ளவரை நீ ஏன் தேடுற? அவர் இங்கே இல்லை. சொல்லுங்க, அவர் இங்கே இல்லை. அவர் இங்கே இல்லை. சொன்னபடியே அவர் உயிர் தெழுந்தார். அதனால நீ போ. தூதர்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க? நீ போ, நீ போய் சீஷர்கள் எல்லார்கிட்டயும் போய் சொல்லு, அவர் இங்கே இல்ல, அவர் உயிரோடு எழுந்துட்டார் என்று போய் சொல்லு என்று ஃபர்ஸ்ட் காஸ்பலுக்காக ஒரு காலிங்க பெற்றவன் இந்த மகதலேனா மரியாள் தான். மகதலேனா மரியாள் தான் ஃபர்ஸ்ட் உயிரோடு எழும்பின சுவிசேஷத்தை சீஷர்களுக்கே அப்போஸ்தலர்களுக்கே அறிவித்தவள். வா, என்ன பாருங்களேன், அந்த தேடுதல் அவளுக்குள்ள இருந்துச்சு. ஆனா தப்பான இடத்துல தான் தேடுறான், மரித்தவள் இடத்துல தான் தேடுறான்.
ஆனா தேடுதல் இருந்தவர்களை கர்த்தர் மீண்டுமாய் பயன்படுத்துகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அந்த தேடல் உண்டாகட்டும். இன்னைக்கு உயிருள்ள ஆண்டவரை தேட போறோம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உயிருள்ள ஆண்டவரை தேட போறோம். உயிருள்ள ஆண்டவரை தேட போறோம். மரித்த நிலைமைகள்ல இல்ல, உயிருள்ள ஆண்டவரை தேட போறோம். கல்லறையில இல்ல, உயிருள்ள இடத்துல தேட போறோம். லைஃப், he has life. சத்தமா சொல்லுங்க, அவருக்குள்ள ஜீவன் இருந்தது. ஆமா, அந்த ஜீவன் நமக்கு எப்படி தெரியுமா இருக்கிறது? ஒளியா இருக்கிறது. அந்த ஒளி நம்மை பிரகாசிக்க வைக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. உயிரோடு எழும்பின இயேசு தம்மை முதல்ல மரியாளுக்கு வெளிப்படுத்தினது நோக்கமே சுவிசேஷத்தின் சாட்சியை அறிவிக்க. ஆமென். சுவிசேஷத்தின் ஆரம்பம். இன்றைக்கு கூட பெண்களை குறித்து நிறைய சொல்றோம்ல, பேசக்கூடாது, சுவிசேஷத்தை பேசக்கூடாது, பிரசங்கம் பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது. கேன் யூ இமேஜின் தி ஃபர்ஸ்ட் சுவிசேஷத்தை போய் சொல்லு. அதான் யார்கிட்ட? சீஷர்கள் எல்லாம் யாரா இருந்தாங்க? மேக்சிமம் ஆண்கள் தான். அவர்களிடத்துல போய் சொல்லுன்னு ஃபர்ஸ்ட் டியூட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டியை ஆண்டவர் கொடுத்தது ஒரு பெண்மணியின் இடத்துல. ஆமென். ஏன் தெரியுமா? அவளிடத்துல ஒரு தேடல் இருந்தது. She was searching for God. அது மாத்திரம் இல்ல, searching to be with him for always. ஆமென். அவரோடு கூட எப்போ நான் இருக்கணும்ங்கிறதுனால தான் அவ தேடி போனான். விடியற் காத்தல. இன்றைக்கு நம்மளுடைய நம்பிக்கை உயிரோடு இருக்கிற தெய்வத்தின் தேடல்ல இருக்கட்டும். எஸ், ஒரு தேடல். இன்னைக்கு முடிவு எடுப்போம். ஏதோ ஈஸ்டர் வந்துருச்சு, கொண்டாடிட்டோம், முடிஞ்சிருச்சு, அதோட கிட்ட இல்லை. அந்த தேடல், உயிர் தெழுதலின் தேடல் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா God is going to empower you with the Holy Spirit. இந்த மாதம் உங்களை ஆயத்தப்படுத்திக்கிட்டே இருங்க. ப்ரிப்பேர் yourself. அன்னைக்கு அவங்க ப்ரிப்பேர் இல்லாமல் இருந்தாங்க. இன்னைக்கு நீங்கள் ஆயத்தப்படுங்க. பரிசுத்த ஆவியானவர்களை நிரப்பப்பட, பரிசுத்த ஆவியானவர்களை வழி நடத்தப்பட, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை முழுமையாக பெற்றுக்கொண்டு சாட்சியாக இருக்கிறது. இவர்களை கர்த்தர், தேடல் இருந்தவர்களை கர்த்தர் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பினார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல சந்தித்த நபர் மகதலேனா மரியாள். அந்த தேடல் இருந்துச்சு. தேடலுக்கான விடை அவ பெற்றுக்கொண்டா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேடுங்க, விடையை பெற்றுக்கொள்ளுங்க, போய் சொல்லுங்க, போய் சொல்லுங்க, இல்ல போய் சொல்லுங்க. ஒரு தடவை அழகா சொல்லுங்க, போய் சொல்லுங்க. நீங்க தேடி கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல அந்த உயிரோட இருக்கிற தெய்வத்தை, அவரை குறித்து மற்றவர்களிடத்துல போய் சொல்லுங்க. அவர் உயிரோடு இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். ஆமென், ஆமென். அப்ப இரண்டாவது சந்தித்த நபர் யாருன்னு உங்களுக்கே தெரியும். யாராவது சொல்லுங்களேன். சீஷர்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்துல இந்த மகதலேனா மரியாளினுடைய சூழ்நிலைகளுக்கு அப்புறமா 19ஆம் வசனம் சொல்லுகிறது, வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால், அண்டர்லைன், அந்த இடத்தை அண்டர்லைன் பண்ணுங்க, யூதருக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டு இருக்கையில, கதவுகள் வெளியே பூட்டு போட்டுட்டு இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். நல்லா கவனிங்க. வெளியே பூட்டு போட்டுட்டாங்க. பூட்டு போட்டுட்டு பின்னாடி பக்கமா வந்து எகிரி குச்சி உள்ள வந்து அமைதியா அப்படியே என்ன செய்ய போறோம். ஏன்னா நம்பிக்கை அற்று போனது. நம்பிக்கை எங்க இல்லாம போதோ அங்க பயம் வரும், அங்க புலம்பல் அதிகரிக்கும். அங்க என்ன அதிகரிக்கும்? புலம்பல் அதிகரிக்கும். இப்போ கொஞ்ச நாள் அடிக்கடி ஒரு வார்த்தையை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். நம்புறவங்க புலம்ப மாட்டாங்க, புலம்புறவங்க நம்ப மாட்டாங்க. அப்ப நம்பாதவங்க எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப பயப்படுவாங்க. நம்பாதவங்க எப்படி இருப்பாங்க? ரொம்ப ரொம்ப பயப்படுவாங்க. அவங்களுக்குள்ள அந்த பயம் ஆளுகைச்சுங்க. Fear will pull you back. Fear will give you pressure. Fear, பயம் பயங்கரமான ஒரு எமோஷன். அது நம்மள அப்படியே இழுத்துக்கும், ஒரு மாதிரி ஆக்கிடும். அப்படிதான் இவங்களை ஆக்கி வச்சிருச்சு. ஆமென். அவர்களுக்குள்ள, சீஷர்களுக்குள்ள பயம் இருந்துச்சு. ஆண்டவர் அன்றைக்கு பூட்டப்பட்ட கதவுகளுக்கு நடுவே நின்று, ஏன் தெரியுமா அவர் பூட்டப்பட்ட கதவுக்கு கூட நடுவில் நிற்கிறார்? ஏன்னா அன்றைக்கு அவர் உயிரோடு எழும்பி இருந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும், உங்களை சுற்றிலும் பூட்டப்பட்ட நிலைமைகளில நீங்கள் காணப்பட்டாலும், கர்த்தர் எங்கேயும் வர வல்லவர். உயிர்த்தெழுத கர்த்தர் எங்கேயும் நுழைவார் உங்க வாழ்க்கையில. He can come, he can enter into any situation in your life and take away your fear. உனக்கு தான் அது பயம்,
உனக்கு தான் அது சூழல், உனக்கு தான் அது பூட்டு, உனக்கு தான் யாராலையும் உதவி செய்ய முடியாத நிலைமை. ஆனா ஆண்டவர் அந்த நிலைமைக்குள்ளேயும் உள்ள வர வல்லவரா இருக்கிறார். கொஞ்சம் அப்படியே உங்களுடைய லைஃப் சிச்சுவேஷனை அப்ளை பண்ணி பாருங்களேன். ஆண்டவர் என் கூட இருந்தவர் இன்னைக்கு இல்லைன்ட்டு இவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் மறிச்சு போயிட்டாருன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோதான், நம்ம ஊழியம் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. கலக்கத்தோடு கூட இருக்கிறாங்க. ஆனால் கலக்கத்தின் மத்தியில், பயத்தின் மத்தியில், போராட்டத்தின் நடுவில் அவர்கள் பயந்திருந்த மக்களை சந்திப்பதற்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும்படியாக யார் வந்து நின்னாரு? உயிரோடு எழுந்த கிறிஸ்து வந்து நிற்கிறார். இன்னைக்கு ஒரு நிமிஷம் உங்க கரங்களை உயர்த்துங்க. கரங்களை உயர்த்துங்க. I want everyone to pray right now. I want every single one to pray. நேரலையில பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. பூட்டப்பட்ட நிலைமை, அடைக்கப்பட்ட கதவு, அந்த கதவுக்குள்ள பயம், fear. பயப்படுகிறவன் எந்த பிரயோஜனமும் அடைய போறதில்லை. பயத்தின் ஆவியை கூடாம பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். இந்த பயம் உன் புத்தியை தெளிவில்லாம ஆக்கிடும். அதனாலதான் அன்பும் பயத்துக்கு பதிலா என்ன கொடுக்கிறார்? தெளிந்த புத்தியை கொடுக்கிறார். இப்போ ஆண்டவரே நான் பயப்பட மாட்டேன், என் சூழ்நிலைகள் உங்க கையில கொடுக்கிறேன். உயிர் தெழுதலின் வல்லமை இப்போ உள்ள வரட்டும். உங்க பிரச்சனைக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. லார்ட் ஓபன் தி ஹெவன்ஸ், வானங்கள் திறக்கப்படுவதா, ஒத்தாசை அனுப்புங்கப்பா. இந்த நேரத்தில் உண்மையா நாங்க கேட்கிறோம். எங்க சூழ்நிலைகள் உங்களுக்குள்ள இப்ப அர்ப்பணிக்கிறாண்டவரே. நாங்க பூட்டப்பட்ட கதவுக்குள்ள வெளியில இருந்து யாரை எங்களுக்கு ஒத்தாசை அனுப்ப முடியாத நிலைமையில பயந்து போய் இருக்கிற என் ஜனங்கள் இப்பொழுது உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்கள். Lord, we want your presence. அப்பா, நீங்க உம்முடைய பிரசன்னத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. நீங்க உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக. கேளுங்க, எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்துவீராக. வெளிப்படுத்துங்கப்பா. பயம் நீங்குவதாக. பயம் நீங்கட்டும். நீங்கட்டும். Yes Jesus. சூழ்நிலைகள் மாறட்டும். ஆமென். நம்பிக்கை உதிக்கட்டும். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் எல்லா பயங்களையும் நம் வாழ்விலிருந்து அவர் அகற்ற வல்லவர். ஆமென். எப்ப தெரியுமா? அந்த உயிரோடு இருக்கிறவர் நம்ம நடுவுல வரும் பொழுதுதான். அவருடைய விசிட்டேஷன் பர்சனலா இருக்கணும். ஆமென். என்னுடைய ஜெப அறையில் அடிக்கடி நான் கேட்பேன், லார்ட் ஐ நீட் யுவர் விசிட்டேஷன். நீங்க என் அறைக்குள்ள வரணும். ஆமென். அவர் நடுவுல வந்துட்டார்னா, அவர் நின்னுட்டார்னா, யார் பயந்தாங்களோ, யாருக்கு பயந்தாங்களோ அவங்கள எப்படி தெரியுமா பண்ணாங்க? தைரியமா பேசினாங்க. தைரியமா பேச வச்சாங்க. ரோமர்ல ஒரு அழகான வசனத்தை நான் வாசித்தேன் இன்னைக்கு காலையில. நான் நோட் பண்ணி வைக்கல. வசனத்தின்படி அவர்கள் என்ன பண்ணாங்களா? உயிர்த்தெழுதலை குறித்து பகிரங்கமாக சாட்சி கொடுக்க ஆரம்பிச்சாங்களாம். என்ன கொடுக்க ஆரம்பிச்சாங்க? உயிர்த்தெழுதலை குறித்து, இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி கொடுத்ததுனால பகிரங்கமா வசனம் சொல்லுகிறது பூரண கிருபை அவங்க மேல இருந்துச்சா. அல்லேலூயா. வெறும் கிருபை இல்ல, நீ சாட்சியாக உயிர்த்தெழுதலுக்காக நீ நிற்கும் பொழுது பூரண கிருபை, the complete grace will be on you. Amen. On your family, on your church, wherever you go, and the completeness, அந்த அபிஷேகம் உன் மேல இருக்கும். அத மக்கள் பார்ப்பாங்க, நீ உணர்வு. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். வணக்கம், என் பேர் அருணாராணி. ஃபர்ஸ்ட் பேட்ச்லேருந்து நான் வரேன். இங்கே வந்து ஆரிய கற்றுனேன். வீட்டை விட்டு வெளியே வர மாட்டோம் எப்பவுமே. நாங்கள் இந்த கிளாஸ் நடக்குதுன்னு சொல்லவே நாங்கள் இங்கே வந்து கற்றுக்குன்னு இங்கே வந்து நாங்கள் வேலை செய்கிறேன். ஜூட்டும் கற்றுக்குன்னு ஜூட்டும் தைக்கிறோம்.